அரசு கவனத்தை ஈர்க்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அடுத்த மாதம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தீர்மானம். சென்னை வெள்ளிவாக்கம் அகத்தியர் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருநின்றியூர் தீனதயாளன் அவர்களின் தலைமையில் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்திக் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் சென்னை மாநகராட்சியில் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேவை, நவீன மாட்டுத் தொழுவம் தேவை. மேலும் தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் கால்நடைகளுக்கு தீவனம் வழங்க வேண்டும். சென்னை மாநகராட்சியில் கால்நடைகள் மீது போடப்படும் அபராத தொகை குறைக்க வேண்டும். மேலும் ஜனவரி மாதம் தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அதிக விலையாக உள்ளதால் கால்நடை விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு 12 மாதத்திற்கு 1.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணுகிறான். சென்னை மாநகராட்சி மட்டும் நான் சொல்றது, அவன் பேப்பர்ல போடுறான். இந்த ஆண்டு சென்னை மாநகராட்சியின் சார்பாக மாடுகள் பிடிக்கப்பட்டு சாலையில் சுற்றி சிறிய மாடுகள் பிடிக்கப்பட்டு மாட்டின் உரிமையாளர்களிடமிருந்து இந்த ஆண்டு மட்டும் 1,25,00,000 ரூபாய் அபராதமாக வசூலித்தோம் போடுறான். நீ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ற, உனக்கு கோவம் வரவானா? மத்தவனுக்கு வராது, உனக்கு வரணும்ல. மாடு வச்சிருக்கணும் வரணும்ல. 25 ரூபாய்க்கு பால் ஊத்திட்டு நீ 10,000 ரூபாய் பட்டுறா எதுக்காக காட்டுற? வேற வேலை இல்லையா நமக்கு? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான், நீங்க எல்லாருமே ஜாம்பவான். நீங்க நினைச்சா ஒவ்வொருத்தரும் இங்க பால் ஊத்தி ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறது. சொந்தமா தொழில் பண்ண கூட எவ்வளவு லட்சம் சம்பாதிக்கலாம். வேற நிலையில நீ அகதியா இருக்கிற ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறமா நீ முழிச்சுக்கல, இதுக்கப்புறம் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம திருப்பி எல்லாரும் இந்த மாடுகளை அழிச்சிட்டு நடுத்தருல போய் நம்ம பக்கத்து ஆந்திராவில் கணேஷ் சொன்ன மாதிரி ஆந்திராவில் போயிட்டு அங்க இருந்து பால் கேன்ல வரத வேடிக்கை தான் நீ பார்க்கணும். உன் பசங்களுக்கு எல்லாம் அடையாளத்துல தான் காட்டணும், புக்கில் தான் காட்டணும். COW கவ், அது கூட தமிழ்ல பசங்க ஆடுன்னு வராது. இங்க தமிழுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் சரி பண்ணணும். நம்முடைய அரசு எந்த அரசா இருக்கட்டும், நான் வாட்ஸ்அப்ல சொல்லும்போது சொன்னேன், நம்மள இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு ஒரு அரசு செயல்படாது. அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போனோம். இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இங்க மீட்டிங் நடக்குது வாங்க சொன்னதோட தானே நீங்க வரீங்க. நான் மனசுலே வச்சுக்கினே எல்லாம் வந்துருங்கப்பா யாருக்கு தெரியும்? நம்மளுடைய பிரச்சனை அரசாங்கத்தை கொண்டு போய் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்ல, அந்த கொண்டு போய் சொல்றதுக்கு நம்ம செய்யாம இருக்கிறோம். செய்யாம இருந்துட்டு அரசாங்கத்தை போற சொல்லி எந்த புண்ணியம்? எந்த அரசாங்கம் உங்களுக்கு செய்யும்? எனக்கு பசிக்குது சோறு போட்டுன்னு கேட்டா தானே கொண்டாட்டி இருந்தாலும் சோறு போடுவா? அழுகுற குழந்தை தானே தாய் பால் கொடுப்பா? நீ கேட்டியா? இது வரைக்கும் நீ என்ன பண்ண? எதுவுமே பண்ணல. நீ வாட்ஸ்அப்ல பாக்குற, அந்த வாட்ஸ்அப்ல கூட உங்களுக்கு டைம் இருந்தா தள்ளி விட்டு போயினே இருக்கிற. நீ என்ன நினைக்கிற? உங்க தொழில் சிறப்பா இருக்குது, இன்னைக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு நீ நினைக்கிற. இல்ல, தற்காலிகம். ஒரு கவுன்சிலர் சொன்னா மாடு விட்டுறாரு, ஒரு சேர்மன் கிட்ட சொன்னா மாடை விட்டுறாங்க, நம்ம ஃபைன் கேட்டாம எடுத்துட்டு வந்தா நீ நினைக்கிறது முட்டாள்தனம். பணம் இன்னைக்கு இது வரைக்கும் கால்நடை விவசாயிகள் பணம் கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில அபராதமா உன் துட்டை வசூலிச்சது எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 7 கோடியோ 8 கோடியோ வசூலிச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சி மட்டும். உன் பணத்தை 8 கோடி ரூபாய் கிட்ட இருந்து திருடி இருக்கா சட்டப்படி, அப்படிதான் சொல்லணும். நீ அங்க என்ன பண்ற? இனி ஐயா, நான் சாலைகளில் மாடுகளை விட மாட்டேன், இந்த ஒருத்தரை என்னை மன்னித்து என்னுடைய மாடை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ள கையெழுத்து போடுறாங்க சென்னை மாநகராட்சியில். ஏன்னா இங்க எல்லா வட்டத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியாது, சென்னை மாநகராட்சியில் அப்படி வாங்குறாங்க. இனிமே நகராட்சியில மாடு பிடிச்சாலும் அப்படிதான் வாங்குவான். நான் தெரியாமல் தவறுதலாக மாடை விட்டு விட்டேன், என்னை மன்னித்து என் மாடை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ள நீ எழுதி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா அப்படின்னா உன் மாட்டை கையில கொடுப்பான். உங்ககிட்ட பணத்தை வாங்கினேன், உன் பொருளை தூக்கி உன் கையில வச்சுக்கின்னு உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கும்போது உனக்கு கோபம் வரவேணாவா? நான் சொல்றத ஒரு நியாயம் இருந்தா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. வீட்டுக்கு போங்க, மனசாட்சியில கைய வச்சுங்க. என் வீட்டு மாடு, என் மாடை ரோட்ல விட்டுட்டேன்றதுக்காக அவன் பணம் கேட்கறான். நான் ஏன் ரோட்ல விட்டேன்? எனக்கு மேய்ச்சல் நிலம் இல்ல. உனக்கு மேய்ச்சல் நிலம் இருந்தா நீ ஏன் ரோட்ல விட போற? நம்ம கேட்கணும்ல, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கேட்கணும்ல. எங்க மேய்ச்சல் நிலம்? ஒவ்வொரு கிராமங்களையும் மேய்ச்சல் நிலம் இருக்கு. மேய்ச்சல் நிலம் இல்லாம இல்ல.
உன் மேய்ச்சல் நிலம் எங்க போச்சு? அதை கேட்கணும்ல, நீ தானே கேட்கணும். உங்க தானே காசு கேட்கறா, 10,000 ரூபாய் உன் மாட்டு கேட்கறான்ல, இப்ப நீ தானே கேட்கணும் என் மேய்ச்சல் நிலம் எங்கன்ட்டு. நம்ம ஏன் ரோட்ல விட போறோம்? மேய்ச்சல் நிலம் சாலையில விடுறதுனால பொதுமக்களுக்கு மட்டும் ஆபத்து, மாட்டுக்கு கூட தானே ஆபத்து. மாடு பிளாஸ்டிக் சாப்பிட்டா யாருக்கு கஷ்டம்? இந்த பொதுமக்கள் நம்ம இந்த இவ்வளவு தூரம் கத்தி பேசுறது சாலையில மாடு விடணும் அப்படின்றதுக்காக. சென்னை மட்டுமல்ல, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தோட முக்கிய. இதற்கு ஒரு பகுதியிலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்கள் பகுதியில் இருக்கும். இந்த 10 நாளுக்குள்ள ஒருத்தரம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி வந்து உங்க ஆலோசனை வச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி செய்ய முடியும். நீங்க கூட்டத்தையும் நீங்க காங்கிரஸ் வச்சுதான் இந்த கவர்மெண்ட்டை நம்மளுக்கு அங்கீகாரம் வாங்க முடியும். நன்றி, வணக்கம். தமிழகம் முழுக்க இருக்க மேய்ச்சல் நிலங்களை அரசு போர்க்கால அடிப்படையிலே கணக்கெடுத்து காலியாக எஞ்சியிருக்கிற மேய்ச்சல் நிலைகளையாவது உடனடியாக கால்நடை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும்.